Hello students, previous year question discussion, system of particles and rotational motion oda third part of the session பார்க்க போறோம். So இந்த செஷன்ல ஒரு முக்கியமான டாபிக் கவர் பண்ண போறோம், that is conservation of angular momentum and kinetic energy of rotational motion. So conservation of angular momentum and torque ல இருந்து அடிக்கடி questions கேட்பாங்க. அந்த எல்லா questionsமே பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்க்க போறோம். So இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். A mass m moves in a circle of smooth horizontal plane with velocity v0 at a radius r0. ஸோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதோட மாஸ் வந்து m, அது சர்க்குலரா சுத்திட்டு இருக்கு, அதோட ரேடியஸ் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the mass is attached to a string that passes through a smooth hole in the plane. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்னால தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, the tension in the string is increased gradually and mass m moves in a circle of radius r0 by 2. ஸோ இப்போ வந்து டென்ஷன் வந்து அதிகமாகுது, அதனால ரேடியஸ் மாறிடுச்சு. அப்போ கிவன் டேட்டா நம்ம கிளியரா எடுத்துக்கலாம். இனிஷியலாக நமக்கு வெலாசிட்டி வந்து v0, ரேடியஸ் வந்து r0. இப்போ டென்ஷன் அதிகமானனால ரேடியஸ் வந்து r0 by 2 மாறிடுச்சு. அவங்க கேட்கறது the final value of the kinetic energy கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனல் வெலாசிட்டி v என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலராக சுற்றிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? மாஸ் வெலாசிட்டி இன்டூ ரேடியஸ், கரெக்டா? ஸோ அப்போ மாஸ்ன்றது m, வெலாசிட்டின்றது இனிஷியல் வெலாசிட்டி v0 அண்ட் ரேடியஸ்ன்றது இனிஷியல் ரேடியஸ் r0, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் நம்ம பார்க்கலாம். மாஸ் அப்படியே தான் இருக்கும் m, பட் வெலாசிட்டி வந்து v, ரேடியஸ் வந்து r0 by 2. ஓகே, அப்போ கேன்சல் பண்ணலாம், m கேன்சல் ஆயிரும், r0 கேன்சல் ஆயிரும், 2 ஆப்போசிட்ல போச்சுன்னா 2v0 is equal to v. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், that is equal to 2v0. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க? the final kinetic energy கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் kinetic energy என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியல் kinetic energy k is equal to half m v square. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி v0, ஸோ v0 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபைனல் kinetic energy எடுக்கலாம். ஸோ இங்கே எழுதுறேன், k dash is equal to half m, அப்படியே தான் இருக்கும், பட் வெலாசிட்டி வந்து நமக்கு 2v0 இருக்கு. அப்போ 2v0 the whole square. ஸோ இப்போ ஸ்கொயரை உள்ள கொண்டு வந்தோம்னா தட் இஸ் half m, 2 ஸ்கொயர் வந்து 4, ஸோ 4v0 ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணனா we will get it as 2mv0 ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 3 is a right answer. Two discs are rotating about the axis normal to the disc and passes through the center of the disc. Disc D1 has 2 kg mass and 0.2 meter radius and initial angular velocity 50 radian per second square, and disc D2 has 4 kg mass and 0.1 meter radius and initial angular velocity 200 radian per second. So first இவங்க கொடுத்திருக்க given data வச்சு நம்ம moment of inertia and angular velocity formation கொண்டு வந்துடலாம். So first disc பார்க்கலாம், அதுக்கு moment of inertia கண்டுபிடிக்கணும். அண்ட் இவங்க டிஸ்க்னு சொல்லிட்டாங்க, அண்ட் ஆல்சோ நார்மல், தட் இஸ் perpendicular to the plane. அப்போ ஃபார்முலா I is equal to m r square by 2. ஸோ moment of inertia for the first one நம்ம கண்டுபிடிச்சிடலாம், that is I1 is equal to மாஸ் கொடுத்துருக்காங்க 2 kg அண்ட் ரேடியஸ் வந்து 0.2. அப்போ 2 into 0.2 square by 2. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ I1 is equal to 0.04 kg meter square. Okay, so first நம்ம I1 கண்டுபிடிச்சிட்டோம். With respect to that angular velocity கொடுத்திருக்காங்க, அதையும் எழுதிக்கலாம். So omega 1 is equal to 50 radian per second. So இதுதான் நமக்கு initial one ஓடது, பாக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு second one-க்கும் பார்த்துடலாம். So for the second disk, okay, I is equal to again mr square by 2 தான். அண்ட் செகண்ட் டிஸ்கோட மாஸ் பார்க்கலாம், அது வந்து 4 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 into ரேடியஸ் வந்து 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.1 ஸ்கொயர் by 2 வரும். அப்போ கேன்சல் பண்ணால் this is 1 and this is 2, அண்ட் இதை கேல்குலேட் பண்ணால் I2 is equal to 0.02 kg meter square. ஸோ moment of inertia for the second one நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி அதோட angular velocity ஒமேகாவும் கொடுத்துருக்காங்க. So omega 2 is equal to
200 radian per second. Okay, second disk நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Okay, first one கண்டுபிடிச்சிட்டோம், second one கண்டுபிடிச்சாச்சு. Next என்ன சொல்றாங்கன்னா, the two disks are brought in contact face to face with the axis of rotation coincide the final angular velocity. ரொம்ப சிம்பிள். இனிஷியலா ரெண்டு டிஸ்க் இருக்கு, அந்த ரெண்டு டிஸ்க்கும் தனித்தனியா நமக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் சம் டைம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், தட் இஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இனிஷியலா ரெண்டு டிஸ்க்குமே தனித்தனியா இருக்கு, அப்போ தனித்தனியா எழுதலாம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா L is equal to I omega. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு I1 omega 1 plus second ஒனுக்கு I2 omega 2 that is equal to ஃபைனலா ரெண்டும் கம்பைன் ஆயிருமா, அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் ஆகும். I1 plus I2 காமனா நம்ம ஒமேகா எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். I1ன்ற இடத்துல 0.04 இன்டூ ஒமேகா 1ன்ற இடத்துல 50 plus I2ன்ற இடத்துல 0.02 into omega 2ன்ற இடத்துல 200 that is equal to I1 plus I2. அப்போ 0.04 plus 0.02 into omega. ஓகே, அப்போ இங்கே calculate பண்ணலாம். ஸோ நமக்கு 4 5s are 20 and பாயிண்ட்லாம் நம்ம தள்ளி வச்சோன்னா you will get it as 2 plus அதே மாதிரி இங்கே நமக்கு 0.02 into நமக்கு 200 வருது. 2 2s are 4 and இங்கே ரெண்டு பாயிண்ட் தள்ளி இருக்கு, இங்கே ரெண்டு ஜீரோஸ் இருக்கு, அதை கால்குலேட் பண்ணா 4ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்க நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.06 இன்டூ ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒமேகா தான் கண்டுபிடிக்கணும். இங்க 2 + 4 வந்து 6, அப்போ 6 by 0.06 is equal to omega. Cancel பண்ணா 1 by 0.01 that is equal to omega. அப்போ multiply divide by 100 பண்ணலாம். அப்போ 100 radian per second that is equal to omega. அப்போ ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. Next one, இது last question ஓட continuation மாதிரி தான். Two disks of same moment of inertia rotating about its regular axis passing through the center and perpendicular to the plane of disk with angular velocity omega 1 omega 2. ஸோ இங்கேயும் ரெண்டு டிஸ்க் எடுத்திருக்காங்க, பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம்ட்டாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். ரெண்டுத்துக்குமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம்னா இங்க ஐனா இங்கேயும் ஐ தான் வரும், பட் ஆங்குலர் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட். இங்க ஒமேகா 1, இங்க வந்து ஒமேகா 2. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, they are brought in contact face to face coinciding the axis of rotation. The express for loss of energy during this process. ஸோ இப்போ ரெண்டு டிஸ்கையும் கான்டாக்ட்ல கொண்டு வராங்க, அப்போ காமனா ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இனிஷியலா தனித்தனியா இருந்துச்சு ஒமேகா 1 ஒமேகா 2, இப்போ கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் காமனா ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இருக்கும். ஸோ அப்போ கம்பைன் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு எனர்ஜி லாஸ் இருக்கும், அந்த எனர்ஜி லாஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒமேகா தட் இஸ் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எகெயின் அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இனிஷியல் வந்துட்டு ஐ ஒமேகா 1 ஃபர்ஸ்ட் டிஸ்க்கு பிளஸ் செகண்ட் டிஸ்க்கு எகெயின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஒமேகா 2 தட் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு. அப்போ ஐ பிளஸ் ஐ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே ஐ வந்து காமன், அப்போ ஐ காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஐ 2i, அது டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ 2i தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அப்போ ஐ நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 பை 2. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் கண்டுபிடிக்கணும், அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி தான் லாஸ். ஓகே, ஸோ அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜின்னும் போது நமக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இது ரொட்டேட் ஆகுது, அப்போ கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half I omega square for the rotation. Okay, so first initial kinetic energy கண்டுபிடிக்கலாம். Initial kinetic energy is equal to first one half I omega 1 square plus half I omega 2 square. Okay, so இங்க half I வேணும் காமனா எடுத்துடலாம். அப்போ half I வந்து காமன், பேலன்ஸ் omega 1 square plus omega 2 square. ஸோ இதுதான் நமக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இதே மாதிரி நம்ம ஃபைனல் கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half ஐன்றது நமக்கு 2i இருக்கு, அப்போ நம்ம 2i எழுதிடுவோம்,
2i omega square. Okay. So இப்போ reform பண்ணலாம். அப்போ 2 cancel ஆயிரும். I அப்படியே இருக்கட்டும். ஒமேகான்ற இடத்துல omega 1 plus omega 2 the whole square by 2 square காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ 4னு வந்துரும். அப்போ final kinetic energy is equal to I by 4 into omega 1 plus omega 2 the whole square. Okay. So இதை வச்சு நம்ம change இப்போ கண்டுபிடிக்கலாம். So change கண்டுபிடிக்கிறதுக்கு change in kinetic energy is equal to final kinetic energy minus initial kinetic energy. Okay. So இங்க பார்க்கலாம் common terms எல்லாமே வெளியே எடுத்துடலாம். அப்போ change in kinetic energy is equal to I வந்து நமக்கு காமனா இருக்கு, 2 வந்து காமனா இருக்கு. பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க அப்போ நமக்கு 1 by 2 into omega 1 plus omega 2 the whole square minus மேல பார்க்கலாம். அங்க வந்துட்டு omega 1 square plus omega 2 square இருக்கு. Okay. Expand பண்ணலாம். அப்போ I by 2 into 1 by 2 into omega 1 square plus omega 2 square plus 2 omega 1 omega 2 minus omega 1 square minus omega 2 square. Okay. And also இந்த 2 வந்து இந்த common termsக்கு வரும். So நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 இங்க எடுத்துட்டு உள்ள கொண்டு போயிடுறேன். அப்போ இன்னுமே ஈஸியா இருக்கும். அப்போ இங்க 2 வரும், இங்கேயும் 2 வரும், இந்த இடத்துல 2 வரும். 2 cancel ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். omega 1 square by 2 minus omega square. So cross multiply பண்ணோம்னா I by 2 into cross multiply பண்ணும்போது நமக்கு minus omega 1 square by 2 and இங்கேயும் minus omega 2 square by 2 plus நமக்கு omega 1 omega 2னு கிடைக்கும். Okay. So அடுத்து இங்க என்ன பண்ணலாம்னா இங்க மட்டும் denominatorல 2 இல்ல. அப்போ multiply and divide by 2 பண்றேன். அப்போ 2 இங்க காமன் ஆயிருச்சு. அப்படி 2 காமன் ஆயிருச்சுன்னா நமக்கு இங்க I by 4னு வந்துரும். And also if you want நம்ம மைனஸையும் காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் omega 1 square plus omega 2 square minus 2 omega 1 omega 2. So இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a minus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ minus I by 4 into omega 1 minus omega 2 the whole square. So minus represent loss. Okay. இப்போ minus இருக்கட்டும். Balance I by 4 omega 1 minus omega 2 the whole square. Option B is the right answer. Next one, a solid sphere of mass m and radius r is rotating about its diameter. A solid cylinder of same mass and same radius is also rotating about a geometric axis with the angular speed twice that of the sphere. So first given data clear எடுத்துக்கலாம். First one வந்து நமக்கு sphere and second வந்து நமக்கு cylinder. Okay. So first நமக்கு ரெண்டுத்துக்குமே mass and radius same. So அப்போ இதுக்கு mass and radius r ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதே mass radius r தான் வரும். And angular velocity இதுக்கு வந்து omega அப்படின்னா இதுக்கு நமக்கு 2 ஒமேகான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ first நம்ம moment of inertia கண்டுபிடிக்கலாம். Moment of inertia for the solid sphere direct formula that is 2 by 5 mr square. And அதே மாதிரி the moment of inertia for the cylinder அதுக்கும் direct formula தான் that is 1 by 2 mr square. Moment of inertia தனித்தனியா தெரிஞ்சிருச்சு, angular velocity தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? The ratio of kinetic energy of the rotation. So kinetic energy of the rotation, that is kinetic energy is equal to half I omega square. Okay. So இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். That is kinetic energy for the sphere that is equal to half I என்ற இடத்துல moment of inertia of the sphere எடுத்துக்கலாம். That is 2 by 5 mr square. And initially நமக்கு omega அப்படியே தான் இருக்கு. அப்போ omega square. And அதே மாதிரி kinetic energy for the cylinder எடுக்கலாம். Again 1 by 2. Moment of inertia வந்துட்டு 1 by 2 mr square and balance 2 omega the whole square. So ரெண்டுத்துக்கும் நம்ம ratio எடுக்கலாம். அப்படி ratio எடுத்தோம்னா half cancel, mr square cancel, omega cancel ஆயிடுச்சு. Balance நமக்கு 2 by 5 and கீழே நமக்கு இங்க 1 by 2 மேல போயிரும். And அதே மாதிரி இங்க 2 square வந்து 4. அப்போ 4. அப்போ இங்க 2 2s are 4. இதுவும் cancel ஆயிடுச்சு. Balance 1 by 5. So 1:5. Option B is the right answer. அடுத்து it's a theory type question. 3 objects A, solid sphere, B, circular disc and C, circular ring each have same mass and radius. They all spin with the same angular speed
about the own symmetry axis. Okay, so 3 objects எடுத்திருக்காங்க, solid sphere, disk and ring. So இது மூணுத்துக்குமே mass and radius same and angular velocity same தான். அவங்க கேட்கறது the amount of work done required to bring them to rest கேட்கறாங்க. So they asking relation. So first work is equal to change in kinetic energy தெரியும். Kinetic energy of the rotation formula half I omega square. So இந்த மூணு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒமேகா வந்து சேம். அப்போ எதை பொறுத்து இந்த ஒர்க் இருக்குன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கலாம். அதோட ஃபார்முலா 2/5 mr² வரும். ஓகே, இதுதான் இது ஏன்னு எடுத்திருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பாருங்க 2/5னா நமக்கு 0.4 வரும். அப்போ 0.4 mr². ஸோ டெசிமல் எடுத்துக்கிறது நல்லது, பிகாஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ டிஸ்க்கு பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த டிஸ்க், அதுக்கு ஃபார்முலா 1/2 mr². ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0.5. ஸோ 0.5 mr² வரும். ஸோ இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம சிக்கு பார்க்கலாம். தட் இஸ் அவங்க ரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த ரிங், ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு mr². அப்போ mr²னா நமக்கு 1 mr² தான் வரும். ஓகே, ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு கிரேட்டர்னு பாருங்க, ரிங்குக்கு தான் கிரேட்டரா இருக்கு, அதாவது சிக்கு தான் கிரேட்டரா இருக்கு. அப்போ ஐசி இஸ் கிரேட்டர் தென், நெக்ஸ்ட் வந்து பி இருக்கு, தட் இஸ் டிஸ்க் ஐபி, அண்ட் லாஸ்டா தான் வந்து ஏ இருக்கு, ஐஏ. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு எழுதியாச்சு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ஒர்க் இருக்கும். அப்போ ஒர்க் ஃபார் த சி இஸ் கிரேட்டர் தென் ஒர்க் ஃபார் த பி அண்ட் கிரேட்டர் தென் ஒர்க் ஃபார் த ஏ. ஸோ வில் செக் த ஆப்ஷன். ஒர்க் ஃபார் த சி தான் இருக்கிறதுல கிரேட்டராக இருக்கணும், அது வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் பி அண்ட் தென் ஏ நம்ம எழுதுகிற மாதிரி அப்படியே இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த தியரி கொஸ்டின். A solid sphere is rotating freely about its symmetry axis in free space. The radius of sphere is increased, keeping its mass same. Which of the physical quantity would remains constant? ஸோ ஒரு சாலிட் ஸ்பியர் வந்து ரொட்டேட் ஆயிடுச்சுக்கு, அது ரொட்டேட் ஆகும்போது அதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ எது வந்து கன்சர்வ்டா இருக்கும்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். That is angular momentum L is equal to mvr. So with respect to the radius நமக்கு velocity change ஆகும் to keep angular momentum as conserved, that is constant. அப்போ option D is the right answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.